எல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட செஞ்ச ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. நம்ம சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து மன்னிப்பு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம பைரவியும் வந்து நீ லீகலாக என்ன ஒன்று ஆக்ஷன் எடு சஞ்சய், நான் வந்து எதுவும் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து விட்டு தரா மாதிரி வந்து நம்ம சஞ்சய் வந்து விட்டு தராங்க. நான்லாம் லீகல் ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டேன் பைரவி, உன்னோட ஃப்ரெண்டு இருக்கிறதால நான் வந்து விட்டு தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்புலாம் எதுக்கு ஆறுமுகம் நீ கேட்குற, நீ வந்து ஏதோ ஒரு கோவத்தில் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து நம்ம சஞ்சய் வந்து பகையை வந்து வச்சுக்கிட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய இது வந்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம பைரவிக்கு வந்து தெரிய வருமா சஞ்சயோட உண்மையான முகம்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி சொன்ன மாதிரி வந்து அந்த வேளாண்மை டெஸ்ட் பண்ணாங்கள்ல, அந்த ரிப்போர்ட் வந்து வந்துடுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய நல்ல இடம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம மகா வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவும் விளைய வைக்கக்கூடாதுடா, நம்மளுக்கு கிடைக்காத அந்த இடத்த வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் இசைக்கும் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவாவோட ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா வளர்ச்சி அடையுது. நம்ம சிந்துவும் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்லாம் வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அதனால பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சிவாவோட ஹாஸ்பிட்டல் வளர்ச்சி எல்லாமே கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு.